நாராயணரின் வழியிலிருந்து உருவாகி இருக்கிறோம். மற்றவர்களுக்கும் அதே வழியை திருப்பிக் கொடுப்போம். இவ்வாறு செய்யாதீர்கள். இல்லை என்றால் கடவுள் நாராயணர் உங்களை தண்டிப்பார். சரி, பார்ப்போம் நாராயணர் காப்பாற்றுகிறாரா என்று. நாராயணர் மகனே, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. துஷ்ட பாலகனே, மகனே சீக்கிரம் வா, இங்கிருந்து செல்லலாம். பார்த்தீர்களா, என் நாராயணன் என்னை காப்பாற்றி விட்டார். हितन में भगवान सर्वन तूमर हसी तक वता। யார் நீ? பிரம்மனின் மானசீக மகன், மாரீசனின் புத்திரன். மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள், நாகம் மற்றும் பறவைகளின் தந்தை முனிவர் கஷ்யப். நாராயணரால் உருவானவர்கள் நாங்கள். எங்களை அழிப்பது கடினம். நன்றாக தெரியும் எனக்கு. உங்களை என்னால் அழிக்க முடியாது, ஆனால் நிரந்தரமாக உங்களை இங்கு அடைத்து வைக்க முடியும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த அக்னியில் அடைப்படுவீர்கள். இந்த அக்னிதான் அசுரர்களாகிய எங்கள் விதியில் இருக்கிறதென்றால் இந்த அயக்ரீவனும் ஒரு அசுரன்தானே. என்னை சாம்பலாக்குங்கள், இப்பொழுதே அழித்து விடுங்கள். அழிக்க ஆசைதான், ஆனால் என்னால் இயலாது. ஒரு தந்தையால் தான் பெற்ற பிள்ளையை கொல்ல இயலாது. அது உன்னை போல் ராட்சசனாக இருந்தாலும் கூட. நான் ஒரு ராட்சசன்தான். ஒரு மகன் ராட்சசனாக மாறுவதற்கு காரணம் என்ன? உம்மை போல் ஒரு தந்தை அவனிடத்தில் பாரபட்சம் காட்டுவதால் தான். தேவர்களுக்கு அனைத்தையும் வழங்கிவிட்டீர்கள். அசுரர்கள் ராட்சசர்களை
பாதாள உலகத்தில் தள்ளிவிட்டீர்கள். உன்னுடைய இந்த நிலைக்கான காரணம் நீ செய்த பாவங்கள்தான். இன்றும் நீ பாவத்தின் செயலாக இந்த துஷ்டர்களை பாதுகாத்திருக்கிறாய். அப்படி என்றால் இவர்களை யார் பாதுகாப்பது? நீங்களும் பாதுகாக்க மாட்டீர்கள், உங்கள் நாராயணரும் பாதுகாக்க மாட்டார். இவர்களையும் பாதுகாக்க வேண்டும் அல்லவா? சொல்லுங்கள், உங்களது நாராயணராக என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் தான் எம் நாராயணர். இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாளை பிரபஞ்சம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். இந்த அயக்ரீவன் தான் நாராயணர் என்று. பிரபஞ்சமே இந்த அயக்ரீவனுக்கு பூஜை செய்யும். இந்த தேவலோகம், இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், பிறகு லக்ஷ்மி. இவை அனைத்தும் எனக்கு சொந்தமாகும், நாராயணருக்கு அல்ல. அந்த நாராயணரிடமிருந்து அனைத்தையும் நான் நிச்சயம் பறித்துக் கொள்வேன். எனக்கு உத்தரவு கொடுங்கள். ஆனால் என் இதயத்தில் தங்களை காண வேண்டிய ஆசை உண்டானால் ஆசைகளால் அது முடியாது நாராயணரே, உங்களின் செயலால் தான் முடியும். உங்களது செயல்களாலும் அதோடு முயற்சிகளாலும் தான் என்னை பார்க்க முடியும். சற்று பொறுங்கள் தேவி. இதெல்லாம் என்ன? முயற்சி. நில்லுங்கள். ஒரே ஒரு வேண்டுகோள். என் கண்களை பாருங்கள். அதை பார்த்துக் கொண்டே செல்லுங்கள். திரும்பிச் செல்ல வேண்டாம். எதற்காக? ஏனால் லக்ஷ்மியின் பாதங்கள் வரும்போதே அழகாக இருக்கும், செல்லும் போது அல்ல. Lakshmi